தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள செபஸ்தியன் லூகோர்னோ குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுடன் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மதிய உணவு விருந்தில் கலந்து கொண்டார். பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னோ தனது சகாக்களை நெற்றிக்கு நெற்றி முட்டி வரவேற்கின்றார். ஐரோப்பாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார சக்தியான பிரான்ஸ் ஒரு தீவிரமான கடன் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கிறது. பிரான்சில் இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் முன்பாக பன்றி தலைகள் வைக்கப்பட்ட சம்பவத்தில் வெளிநாட்டு உளவுத்துறை மீது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பாவிக்க தடை விதிக்கப்படுகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ போலந்தின் வான்வெளியை பாதுகாக்க 3 ரஃபேல் போர் விமானங்களை அனுப்புவதாக அறிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். இயற்கை அழகுடன் அமைந்த ரம்யமான சூழலில் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் உடனுக்குடன் தயாராகும் சுவைமிகு உணவு வகைகள் ருசிக்க வரவேற்கின்றார்கள். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத். விதம் விதமாக விரும்பும் உணவு வகைகள் அனைத்தும் எல்லா வைபவங்களுக்கும் தயாரித்து வழங்குகின்றார்கள். இயற்கை காட்சிகளை ரசித்தவாறே இதமான உங்கள் உணவு வேளைகளுக்கு ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட் த்ரத், 155 ரோது பரி, பொபினி. பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கும் செபஸ்தியன் லூகோர்னோ குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோனுடன் செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை மதிய உணவு விருந்தில் கலந்து கொண்டுள்ளார். செப்டம்பர் 12 வெள்ளிக்கிழமை நண்பகல் இந்த விருந்துபசாரம் எலிசே அரண்மனையில் நடைபெற்றுள்ளது. குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ, பிரான்சின் முதல் பெண்மணி பிரிஜித் மேக்ரோ ஆகியோருடன் பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னோ உணவருந்தியுள்ளார். இந்த விருந்துபசாரத்துக்கு முன்னதாக பிரதமர் அலுவலகம் மேட்டியோனில் அமைச்சர்களுடனான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதில் சில அமைச்சர்களே கலந்து கொண்டார்கள். புதிய அமைச்சர்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னோ முதலாவது உத்தியோகபூர்வ பயணத்தை சான் லுவார் நகரத்துக்கு மேற்கொண்டிருக்கிறார். அங்கு மாவட்ட அரச அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசியுள்ளார். பிரான்சின் புதிய பிரதமர் செபஸ்தியன் லூகோர்னோ தனது சகாக்களை நெற்றிக்கு நெற்றி முட்டி வரவேற்கின்றார். பிரான்சின் புதிய பிரதமரின் விசேட வரவேற்பு முறை ஊடகங்களின் அவதானிப்புக்கு உள்ளாகியிருக்கிறது. பிரான்சின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்ட செபஸ்தியன் லூகோர்னோ பொதுவாக பிரெஞ்சு மக்கள் பயன்படுத்தும் கன்னத்தில் முத்தமிடும் வரவேற்பு முறைக்கு பதிலாக ஆண் சகாக்களை
நெற்றிக்கு நெற்றி முட்டும் வழக்கத்தை பின்பற்றி வருகிறார். இது ஒரு மென்மையான நெற்றியுடன் நெற்றி மோதும் முறையாகும். பெண் சகாக்களுக்கு மாத்திரம் பாரம்பரியமான கன்னத்தில் முத்தமிடும் முறையை பயன்படுத்துகிறார். இந்த விசேட வரவேற்பு முறை லுகர்னோ இளவயதில் ஒரு துறவியாக மாறுவதை யோசித்திருந்த காலத்துடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படுகிறது. அவர் நார்மண்டி பிராந்தியத்தில் உள்ள சென்ட் வாட்ரியல் அபே என்ற பெனடிக்டன் துறவிகள் சமூகத்தில் சில காலம் அவர் இருந்திருக்கின்றார். அங்கு துறவிகள் ஒருவருக்கு ஒருவர் நெற்றிக்கு நெற்றி மோதும் முறையில் வரவேற்பது வழக்கம். இந்த அனுபவம் லூகோர்னோவின் வரவேற்பு முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விசேட வழக்கம் பிரெஞ்சு ஊடகங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. லூகோர்னோ தான் ஒரு துறவியாக மாறுவதை யோசித்த காலம் பற்றி பொதுவாக பேசுவதை விரும்பவில்லை என்றாலும் இந்த வழக்கம் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. இந்த விசேட வழக்கம் பிரான்சின் அரசியல் மற்றும் சமூக வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியுள்ளது. லூகோர்னோ 39 வயதில் பிரான்ஸ் நாட்டின் புதிய பிரதமராக நியமனம் பெற்றுள்ளார். பாரிஸ் மக்களே, உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நாங்க சென்னையிலிருந்து கிளம்பிட்டோம். வர செப்டம்பர் 14 அன்னைக்கு நம்ம எஸ்கே என்டர்டைன்மெண்ட் நடத்துற பிரம்மாண்டமான சூப்பர் சிங்கர் ஸ்டார் நைட் நடக்குது. நீங்க எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள் உங்க முன்னாடி பாடுறதுக்காக நாங்க எல்லாரும் வரோம். நீங்களும் எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நம்ம சேர்ந்து பாடுவோம், ஆடுவோம், அப்படியே வைப் பண்ணுவோம். See you soon. நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச பாலானா நாளைக்கு சென்னையிலிருந்து கிளம்ப போறாரு. ஸோ உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி நம்ம எல்லாம் வைப் பண்றோம். தேங்க்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால், கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோ, பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள். லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் அரசாங்கம் கடன் நெருக்கடியில் உள்ளது. ஐரோப்பாவின் 2வது பெரிய பொருளாதார சக்தியான பிரான்ஸ் ஒரு தீவிரமான கடன் நெருக்கடியில் சிக்கித் தவிக்கின்றது. நாட்டின் கடன் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 114% இருக்கின்றது. இது ஐரோப்பாவில் 3வது அதிகபட்சமாகும். இந்த நெருக்கடி சமீபத்திய அரசியல் கொந்தளிப்புகளுக்கு வழிவகுத்திருப்பதுடன் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பில் நீண்டகால தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயத்தையும் கொண்டிருப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் நாட்டின் மொத்த அரசாங்க கடன் 3.3 டிரில்லியன் யூரோ என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் சுமார் 50,000 யூரோ கடனை குறிக்கிறது. நாட்டின் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, அதாவது அரசாங்கத்தின் செலவினங்களுக்கும் அதன் வருவாய்க்கும் உள்ள வித்தியாசம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8% உள்ளது. இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் 3% வரம்பை விட அதிகமாகும். இந்த அதீத கடன் மற்றும் பற்றாக்குறையின் விளைவாக பிரான்ஸ் தனது கடனுக்கான வட்டி விகிதங்கள் உயர்வதை எதிர்கொள்கிறது. சர்வதேச கடன் சந்தைகளில் நாட்டின் கடன் வாங்கும் செலவு அதிகரித்துள்ளது. இது அரசாங்கத்தின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கிறது. பல ஆண்டுகளாக பிரெஞ்சு அரசாங்கங்கள் தங்கள் வருவாயை விட அதிகமாக செலவு செய்துள்ளன. தாராளமான சமூக நலத்திட்டங்கள், பொதுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் ஏனைய அரசாங்க சேவைகளுக்கான செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளன. இந்த கடன் நெருக்கடியை சமாளிக்க குடியரசுத் தலைவர்
எமனுவல் மெக்ரோனின் அரசாங்கம் பல சிக்கன நடவடிக்கைகளை முன்மொழிந்திருந்தது. சமீபத்தில் பதவியிழந்த பிரதமர் பிரான்சுவா பைரோவின் அரசாங்கம் 44 பில்லியன் யூரோ மதிப்பிலான நிதிநிலை அறிக்கை மீதப்படுத்தலை முன்மொழிந்திருந்தது. இதில் நலத்திட்டங்களை முடக்குதல், பொதுத்துறை வேலைவாய்ப்புகளை குறைத்தல், சில பொது விடுமுறை நாட்களை ரத்து செய்தல் ஆகியவை அடங்குகின்றன. இருப்பினும் இந்த சிக்கன நடவடிக்கைகளுக்கு பரந்த அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. தொழிற்சங்கங்கள், இடதுசாரி கட்சிகள் மாத்திரம் அல்லாமல் தீவிர வலதுசாரி கட்சிகளும் இந்த நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்தன. இதன் விளைவாக பைரோவின் அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தில் தோல்வியுற்று கவிழ்ந்தது. இந்த அரசியல் நெருக்கடி கடன் பிரச்சனையை தீர்ப்பதில் அரசாங்கம் எதிர்கொள்ளும் பெரும் சவால்களை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது. பிரான்சில் இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் முன்பாக பன்றி தலைகள் வைக்கப்பட்ட சம்பவத்தில் வெளிநாட்டு உளவுத்துறை மீது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. பாரிஸ் நகரத்திலும் அதன் சுற்றுப்புற நகரங்களிலும் உள்ள 9 பள்ளிவாசல்கள் முன்பாக கடந்த செப்டம்பர் 9 செவ்வாய்க்கிழமை காலையில் பன்றிகளின் தலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் பிரான்ஸ் நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை அடுத்து கண்டனங்கள் வெளியிடப்பட்டன. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 சேர்பியாவை சேர்ந்த காரில் பயணம் செய்துள்ளனர். அவர்கள் குரோஷியாவை சேர்ந்த மொபைல் போனை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சம்பவத்திற்கு பின்னர் அவர்கள் பெல்ஜியத்திற்கு சென்றுள்ளனர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவங்களின் பின்னணியில் ரஷ்ய உளவுத்துறை இருக்கலாம் என பிரெஞ்சு போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 2023 அக்டோபரில் பாரிஸின் சுவர்களில் ஷீவி சிம்போல் வரையப்பட்ட சம்பவத்தில் மோல்டோவா தொடர்பு கண்டறியப்பட்டது. 2024 மே மாதத்தில் ஹோலோகாஸ்ட் நினைவிடத்தில் சிவப்பு கைகள் வரையப்பட்ட சம்பவத்தில் 4 பல்கேரியர்கள் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்டனர். குறிப்பிட்ட இந்த பள்ளிவாசல்கள் முன் பன்றித் தலைகள் வைக்கப்பட்ட சம்பவத்தில் ரஷ்ய உளவுத்துறையின் தூண்டுதல் நடந்ததாக கருதப்படுகிறது. நோமண்டி விவசாயி ஒருவர் 10 பன்றித் தலைகளை 2 பேருக்கு விற்றதாக தெரிவித்திருக்கிறார். அவர்கள் சேர்பிய காரில் வந்ததாகவும் கூறினார். சிசிடிவி காட்சிகளில் அந்த காரை பாரிஸின் ஒபேகேம்ப் பகுதியில் செவ்வாய்க்கிழமை மாலையில் பார்த்ததாகவும், பின்னர் சில பள்ளிவாசல்கள் அருகே அந்த கார் காணப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். குரோஷியா மொபைல் போன் மூலம் காரின் இயக்கம் கவனிக்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை காலையில் பெல்ஜியத்திற்கு கார் சென்றுள்ளது. BFM தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவில் ஒரு நபர் வெள்ளை டி-ஷர்ட், தொப்பி, மஸ்க் அணிந்து கொண்டு மலக்காஃப் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் முன் பன்றித் தலையை வைத்து நிழல் படம் எடுத்துச் செல்லும் காட்சி இருக்கின்றது. அதே நேரத்தில் மொந்த்ரோயிலில் உள்ள பள்ளிவாசல் முன்பும் இதேபோல் நிகழ்ந்துள்ளது. ரஷ்யா, ஈரான் நாடுகள் பிரான்சில் பிரிவினையை ஏற்படுத்தும் நோக்கில் இத்தகைய கொடூரமான தந்திரங்கள் செய்வதாக பிரெஞ்சு உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பொய் தகவல்களை பரப்பி பிரெஞ்சு மக்களிடையே பிரிவினையை உருவாக்கும் நோக்கத்தில் ரஷ்ய உளவுத்துறை செயல்படுவதாக பிரெஞ்சு உளவுத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க புகழ் பேசுகிறேன். எங்கே இருந்துன்னு பார்க்குறீங்களா? சுவிட்சர்லாண்டில் இருக்கேன். ஃப்ரான்ஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நம்ம ஒமேகா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களாம். கேள்விப்பட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ அதனால் செப்டம்பர் 14 ஈவினிங் 5 மணிக்கு நான் உங்களை பார்க்குறதுக்கு வரேன். நான் மட்டும் இல்லை, எங்கே போகிறேங்க வா, நம்ம மாஸ்டர் மகேந்திரன் வராரு. அது மட்டும் இல்லை, நம்ம கேபி பாலா வரப்பில், இன்னும் சூப்பர் சிங்கர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியில் வேறு லெவலில் ஃபன் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் வாங்க. ஒமேகா ப்ரொடக்ஷன் ஆடலும் பாடலும் நம்ம போகிறோமா? செப்டம்பர் 14 இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் நம்ம இல்லைனா எப்படி? ஸோ அதனால் நாங்களும் வரோம். மறக்காதீங்க மக்களே. செப்டம்பர் 14 ஈவினிங் 5 மணிக்கு உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ஃப்ரான்ஸ் வரோம். லவ் யூ மக்களே. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்களோட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பிரான்சில் 15 வயதுக்கு உட்பட்டோர் சமூக வலைத்தளங்களை பாவிக்க தடை விதிக்கப்படுகிறது. பிரான்ஸ் அரசுக்கு நாடாளுமன்ற குழு அதிரடியாக பரிந்துரை விடுத்துள்ளது. பிரான்சில் டிக்டாக் செயலியால் சிறார்களின் மனநலத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற விசாரணை குழு தனது இறுதி அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இளைஞர்களை குறிவைத்து கட்டுப்பாட்டை இழந்து செயல்படும் இந்த சமூக வலைத்தளத்தை கட்டுப்படுத்துவதற்கு 43 அதிரடி பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பல மாதங்களாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், சமூக வலைத்தள பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களிடம் 95 மணி நேரம் விசாரணை நடத்திய நாடாளுமன்ற விசாரணை குழு டிக்டாக் குறித்து கடுமையான முடிவுகளை மேற்கொண்டுள்ளது. டிக்டாக் ஒரு குப்பை கடல், ஓஷன் ஆஃப் த்ராஷ். இது இளைஞர்களை குறிவைத்து தாக்கும் ஒரு கட்டுப்பாடற்ற வலையமைப்பு. தீங்கு விளைவிக்கும் உள்ளடக்கங்கள் இதில் கொட்டி கிடக்கின்றன என்று நாடாளுமன்ற விசாரணை குழு கடுமையாக சாடியுள்ளது. டிக்டாக்கின் அல்காரிதம் பயனர்கள் எதை விரும்புகிறார்கள் என்பதை விட எதில் அதிக நேரம் செலவிடுகிறார்கள் என்பதை வைத்தே செயல்படுகிறது. இதனால் அதிர்ச்சியூட்டும் மற்றும் மோசமான உள்ளடக்கங்கள் அதிகமாக பரப்பப்படுகின்றன. பயனர்களின் நலனை விட லாபம் ஈட்டுவது ஒன்றே டிக்டாக்கின் ஒரே நோக்கம் என நரம்பியல் நிபுணர் சர்மா மவுடன் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களை டிக்டாக் பொறியில் இருந்து காப்பாற்ற இந்த ஆணையம் 43 பரிந்துரைகளை முன்வைத்திருக்கிறது. 15 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் மெசேஜிங் செயலிகளை தவிர ஏனைய அனைத்து சமூக வலைத்தளங்களையும் பயன்படுத்த தேசிய அளவில் தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் போலந்தின் வான்வெளியை பாதுகாக்க விமானங்களை அனுப்புகிறது. பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ போலந்தின் வான்வெளியை பாதுகாக்க 3 ரஃபேல் போர் விமானங்களை அனுப்புவதாக அறிவித்திருக்கின்றார். ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்கள் காரணமாக நேட்டோ நாடுகள் கவன எச்சரிக்கையுடன் இருக்கின்றன. போலந்து செப்டம்பர் 10 அன்று தங்கள் வான்வெளியில் நுழைந்த ரஷ்ய நாட்டின் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. நெதர்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் போலந்தின் பாதுகாப்பில் பங்கேற்றுள்ளன. பிரான்ஸ் நாடு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. ஆனால் போலந்து பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் பிரான்ஸ் விமானங்களை அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. ஐரோப்பிய கண்டத்தின் பாதுகாப்பே தங்கள் முதன்மை நோக்கம். ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு தாங்கள் அஞ்சப் போவதில்லை என பிரான்ஸ் தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் நேட்டோவின் கிழக்கு எல்லையில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என மேக்ரோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சர், ஜெர்மனி நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் போலந்தில் தங்கள்
வான்படை பாதுகாப்பை வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கத்திய நாடுகளின் ஆயுத தயாரிப்பின் தயார் நிலையை சவால் செய்திருக்கின்றன. குறைந்த செலவில் பெருமளவில் தயாரிக்கப்படும் ட்ரோன்களை எதிர்த்து போரிடுவதில் மேற்கத்திய நாடுகள் சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நடவடிக்கை நேட்டோ நாடுகளின் ஒற்றுமையையும் ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களுக்கு எதிரான தீர்மானத்தையும் காட்டுகிறது. பிரான்ஸ் போலந்தின் வான்வழியை பாதுகாக்கும் பணியில் பங்கேற்கும் விதமாக போர் விமானங்களை அனுப்புகின்றது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. சுவிட்சர்லாந்தில் உங்களுக்கு பிடித்தமான வாகனத்தை இலகு முறையில் சொந்தமாக்கிடவும் மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் பெற்றுத் தருவதற்கும் முழுமையான காப்பீடு இன்சூரன்ஸ் வசதிகளுக்கும் ஸ்கை ஆட்டோ ஆகே. நீங்கள் விரும்பும் வாகனங்களை தெரிவு செய்ய ஸ்கை ஆட்டோ ஆகே நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கி உதவுகின்றார்கள். உங்கள் ஆசை வாகனத்தில் ஆனந்தமாக பவனி வர அழையுங்கள் 031 930 7080.